எல்லோருக்கும் வணக்கங்க. உன்னில் நான் சாய் தமிழ். சுவாமி மலையில் ஒரு சின்ன ஹோட்டல் இந்த உலகத்தையே திரும்ப பார்க்க வச்சிருக்குதுன்னா இண்டிகோ ஹோட்டல் சுவாமி மலை. அதோட சேர்மன் ஃபவுண்டர் ஸ்டீவ் போர்ஜியா. அவர் திண்டுக்கல்ல பிறந்தாரு. அவரோட ஸ்பீச் ரொம்ப யூனிக்காக இருந்தது. அவரோட ஐடியாஸும் அவர் பேசுகிற விதமும் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அவரை பற்றி பார்க்குறப்போ அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட் திங்கிங்காக இருந்தது. நான் ராஜாவாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் கூட இருக்கிறவங்களும் ராஜா மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த ஹோட்டலை ஆரம்பித்தேன். வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கெல்லாம் இந்தியாவை பெருமையாக பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக என்னென்ன பண்ணணும்னு பார்த்து யூனிக்காக நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். 17ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் திம்பர்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கே தான் சோழர்கள் போருக்கு முன்னாடி அங்கே தான் பதுங்கி இருப்பாங்க. அவங்களோட போர் பொருளில் அங்கே தான் வச்சுருப்பாங்க. அந்த கிராமத்தை இவர் தத்தெடுத்து, அந்த 3 பாலடைந்த கிராமத்தை தத்தெடுத்து அந்த இடத்துல ஹோட்டலை உருவாக்கியிருக்காரு. இது எப்படி நடந்தது அப்படின்னா, அவர் நண்பரை மீட் பண்ணுறதுக்காக அந்த கிராமத்துக்கு போயிருக்காரு. அப்போது அந்த இடத்துல பெரியவா பேசிகிட்டு இருந்திருக்காரு. இவர் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ பெரியவா கூப்பிட்டு இவர்கிட்ட பேசினது என்னன்னா, பேசாதீங்கோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் அந்த இடத்துல என்ன யோசிச்சுட்டு இருந்தாருன்னா, இது ரொம்ப பழமையான இடமா இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு அவர் மனசுல நினைச்சிட்டு இருந்திருக்காரு. அதை அவர் உணர்ந்த பெரியவா இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. இவர் அதை பெருசா எடுத்துக்கல, அங்கிருந்து கிளம்பிட்டாரு. 1994 பெரியவா இறந்ததுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, இந்த இடத்த வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் அந்த இடத்த வாங்கி போட்டு மறந்துட்டாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டலாம் அப்படின்னு. அப்போ அவர் யோசிச்சவர் 1994 அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் உருவாக்குறாரு. அப்போ என்ன பண்றாருன்னா, அங்க கிராமத்துல இருக்கிறவங்கள அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி பயன்படுத்திக்கிட்டாரு. அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கற மாதிரி யோசனை பண்ணாரு. அவர்களோட ஆசை என்னன்னா, இந்தியாவை எல்லாம் புவர் கண்ட்ரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்தியா ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு காட்டுறதுக்காக அங்க வர ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் இந்தியாவோட பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மியூசியம் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த மியூசியத்துல கும்பகோணத்துல முதல் இறங்கின ஏரோப்ளைன் இருக்கு, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கார் இருக்கு, சுபாஷ் சந்திர போஸ்க்கு போட்ட ஹேண்ட் கஃப் இருக்கு, மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயிலோட அந்த ஒரிஜினல் கேட் அங்க இருக்கு, ஜெயிலோட கதவுகள் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த மியூசியம்ல இருக்குது. அதை பார்த்து ஃபாரினர்ஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்க யூஸ் பண்ண ஃபேன்ஸ் நிறைய அந்த இடத்துல வச்சிருக்காங்க, பழைய பொருள்கள். அதை இன்னும் பாதுகாத்து இன்னும் புதுசாவே வச்சிருக்காங்க. இப்போ பல பேருக்கு இந்த டிராவல் மேல விருப்பம் இருக்கு. டிராவல், ஃபுட், என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப ஆசை வச்சிருக்காங்க. நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இப்போ இந்த ஹோட்டலை சோசியல் மீடியால காட்டுறாங்க. அது மூலியமா நிறைய பேர் அங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவரோட ஆசை என்னன்னா, இங்க வர ஃபாரினர்ஸ் நம்ம இந்தியாவோட திறமை என்ன, இந்த இந்தியா எவ்வளோ ரிச் கண்ட்ரி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற இவரோட ஆசை இப்போ நிறைவேறிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த ஹோட்டல் இருக்கிறதுனால இந்த ஹோட்டலை சுற்றி இருக்கிற 60 கிராமங்கள் நல்ல டெவலப் ஆகிருக்குது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. அவர் சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்ரி டிசையர் வில் பிகம் எ ட்ரூ. நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க, எதை நோக்கி அந்த முதல் கால் தடம் எடுத்து வைக்கிறீங்களோ அது உங்களோட ட்ரீமை நினைவாக்கும், டிசையராக்கும், மேனிஃபெஸ்டாக்கும். அது உறுதியாக நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா அதை நீங்கள் முதல்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ அது எந்த தடையும் இல்லாமல் போகும். எந்த இடத்துலையும் நீங்கள் சரிக்கு விழ மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் 0லேருந்து 20க்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 15 வந்தால் அது இழப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் தோற்று போகல. ஏன்னா முதல் 0லேருந்து 20 வந்தீங்க. 20லேருந்து 15 வரப்போ ஒரு 5% லாஸ் கிடையாது. நீங்க திரும்ப மேலே போறதுக்கான ஐடியா, டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்கும். நீங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கறது சொல்றாரு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் டைம்ல எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, யாரும் பயப்பட வேண்டாம், கோவிட்ங்கிறது பெருசு இல்லை, இது சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஃபாரின்ல இருந்தவங்க எல்லாம் இவருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. எங்க அப்பா அம்மா மெட்ராஸ்ல, பெங்களூர்ல
இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்காங்க, அவங்கள நீங்க பார்த்துக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இவரு அந்த டைம்ல 67 கப்புள்ஸ் இவரோட ஹோட்டல்ல தங்க வச்சு பாதுகாப்பாக பார்த்துருக்காரு. அவர் சொல்கிற விஷயங்களை பார்க்குறப்போ நம்மளோட டூரிசம், நம்மளோட கண்ட்ரி, நம்மளோட கவர்மெண்ட், நம்மளோட நேஷன் டூரிசத்துக்கு சப்போர்ட் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் டூரிசத்துக்கு சப்போர்ட் பண்ணால் நம்மளோட ஜிடிபி நல்லா டெவலப் ஆகும். ஏன்னா நம்ம கிட்ட சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, அரண்மனை இருக்குது, மஹால் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது, கடல் இருக்குது, ரிவர் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ நம்மளோட டூரிசம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் ஃபாரினர்ஸ் இங்கே நிறைய வருவாங்க. அப்போது நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி நல்லா டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய ட்ராவலர்ஸ் நம்ம இங்கேருந்து வெளிநாடுகளில் போகிறோம், வெளிநாட்டிலேருந்து இங்கே நிறைய பேர் வராங்க, யோகா கற்றுக்கிறதுக்கு வராங்க, நம்ம கோயில்களை பார்க்க வராங்க, சிற்பங்களை பார்க்க வராங்க, இங்கே தங்குறாங்க. இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் உண்மையாகவே ஜிடிபிங்கிறது நல்லா டெவலப் ஆகும், நிறைய இன்கம் நம்ம கண்ட்ரிக்கு வரும். முதல் டச்சிலேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, பிரிட்டிஷ்காரங்க, சைனீஸ், முகலாயர்கள், நார்த்து, சவுத்து அப்படின்னு அங்கேருந்து முதலே நிறைய இங்கேருந்து திருடிட்டு போயிட்டாங்க. இப்போது நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் இப்போ இருக்கிற நம்மளோட பழைய அரண்மனைகளை, மியூசியமு, மண்டபங்களை கொஞ்சம் புதுப்பிச்சா நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சோசியல் மீடியாஸும் இதை பற்றி ஹிடன் பிளேசஸ்லாம் எடுத்து கொஞ்சம் யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா, இது கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம கண்ட்ரியோட பெருமை, நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்ட முடியும். இதனால நம்ம நாட்டுக்கு நல்ல வருமானம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு வீடியோவை பார்க்குறப்ப எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. இது மாதிரி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல சின்னதாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் நாம பப்ளிஷ் பண்ணோம்னா, கவர்மெண்ட் அவங்களுக்கு ஏதோ பண உதவி கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளோட கண்ட்ரியை எல்லாரையும் பார்க்க வைக்கலாம், இந்த உலகத்தையே பார்க்க வைக்கலாம். நாம மட்டும் டெவலப் ஆகிறது இல்லாமல் நாமளே இங்கே நம்ம கண்ட்ரியில் ராஜா மாதிரி வாழலாம். நன்றி, வணக்கம்.